குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து எங்கே இருந்தால் என்ன பலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசி வீட்டையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படி இருக்கும்போது வந்து கணவர் எப்படி இருப்பார், வருங்கால கணவர் வந்து எப்படி அமைவார் அப்படிங்கிறது பார்த்துக்குவோம். இப்போ வந்து என்னென்னா, செவ்வாய் பகவான் வந்து மேசத்தில் இருக்க அப்படின்னா அந்த பெண் வரக்கூடிய கணவர் வந்து எப்படி இருப்பார்னா, நல்லா வந்து ஜிம்பாடியாக இருப்பாப்புல. ஜிம்பாடி இல்லைன்னா கூட நல்ல ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல. செயல்பாடு சிந்திக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல. பார்க்குறதுக்கு வந்து மாநரத்தில் தான் இருப்பாப்புல. ஆள் வந்து நல்ல ஃபிசிக்கல் டைட்டாக இருப்பாப்புல. மேக்ஸிமம் வந்து இவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பேசும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல. இது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து மேசத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுக்குள்ள பலன். இப்போ வந்து என்னென்னா, செவ்வாய் பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்காப்புல. ரிஷபத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும்போது என்ன பலன் வரும்னா, அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஜம்முன்னு இருப்பாப்புல, நல்லா இருப்பாப்புல. கூட சுக்கரன் இருந்துச்சுன்னா அவர் பார்க்கறதுக்கு இன்னும் பர்சனாலிட்டியாக இருப்பாப்புல. நல்ல அப்பீரன்ஸ் இருக்கும். முகம் வந்து வசீகர முகம் இருக்கும். ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருப்பாப்புல. கூட சுக்கரம் இருந்தோன்னா சினிமா ஹீரோன் மாதிரி இருப்பாப்புல. கூட சுக்கரம் இல்லைன்னா பார்க்கறதுக்கு நார்மலாக இருப்பாப்புல. ஸ்கின் டோன் வந்து நார்மலாக தான் இருக்கும். இது மாநரத்துலேயும் வராது, ரொம்ப ஒயிட்லேயும் வராது, ரொம்ப சிவப்புலையும் வராது. நார்மலாக ஒரு கண்டிஷனில் மாதிரி தான் வரும். இவர் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக இருப்பால. ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ்லாம் வந்து நல்லா வச்சுருப்பாப்புல. எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி முக அம்சம் வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து மிதுனத்தில் இருக்காப்புல அப்படின்னா இவர் வந்து பயங்கர ஜாலி டைப்பாக இருப்பாப்புல. எதுக்கெடுத்தாலும் வந்து செல்ஃபி ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டே இருப்பாப்புல. இவர் வந்து பயங்கரமான ஒரு ஊர் சுற்றுற ஒரு டைப்பாக இருப்பாப்புல. இவருடைய ஜாபே வந்து அந்த ஊர் சுற்றி போகிற மாதிரி தான் வந்து இருப்பாப்புல. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து மார்க்கெட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அலையிற ஜாபாக இருக்காது. நல்லா வந்து ஏசியிலே உட்காந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஜாபாக இருக்கும். ஒயிட் கலர் ஜாபாக வந்து நிறைய அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர் வந்து நல்ல மாநரத்தில் தான் இருப்பாப்புல. பார்க்குறதுக்கு பயங்கர ஜாலி டைப்பாக இருப்பாப்புல. அதிகபட்சம் வந்து உள்ளூரில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா வந்து ரொம்ப ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு பலன். இப்போ செவ்வாய் பகவான் வந்து கடகத்தில் இருக்காப்புல அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்காருன்னா அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ் இருக்கும். அவர் வந்து கொஞ்சம் வந்து மாநரமாக தான் இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வருவாப்புல. அவர் வந்து டெய்லி வேலைக்கு போனால் தான் அவருக்கு வந்து அந்த சேலரியும் சம்பளமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து வரக்கூடிய பெண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவாப்புல. மனைவியை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவாப்புல. அதனால் வந்து அந்த தாய் உள்ளத்தை பார்க்குற அந்த தன்மை வந்து அவருக்கு வந்து நிறையா இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, செவ்வாய் பகவான் வந்து சிம்ம வீட்டில் இருக்காப்புல அப்படின்னா அவருடைய இது வந்து எப்படின்னா ஆளுமை குணம் வந்து அதிகமாக இருக்கும். இவர் வந்து யாராக இருந்தாலும் வந்து அடக்கிடுவாப்புல. இவர்கிட்ட வந்து பேசி ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருப்பாப்புல. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கூட்டு குடும்பத்துலலாம் இருக்கீங்கன்னா இவரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சமாளித்து தான் போகணும். ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்காங்கன்னா அவங்க வரக்கூடிய கணவர் வந்து கொஞ்சம் வந்து ஆளுமை குணம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லட்சணமான ஒரு மாப்பிள்ளை அமைவாப்புல. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் தண்ணி இல்லாத ஊர்லேருந்து தான் வருவாப்புல. கொஞ்சம் வறண்ட பூமியாக தான் இருக்கும். அவங்க வீடும் கொஞ்சம் பழைய வீடாக தான் இருக்கும். இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்காப்புல அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படின்னா அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணம் இருப்பாப்புல. அதிகபட்சம் வந்து என்னென்னா அவர் வந்து ரியல் எஸ்டேட் வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் ஜாப்பாக இருக்கும். குடிஞ்சிருந்து வேலை பார்க்குற மாதிரி வேலையெல்லாம் இருக்க மாட்டாப்புல. அவர் வந்து பெரிய பிட் ஷாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து பெரிய கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய இடத்தோட ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாயோட சுக்கரனோ இல்லாட்டினா ஒரு புதனோ அமைஞ்சுன்னா இவர் கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாப்புல. கூட வந்து சந்திரன் இருந்துட்டாருன்னா சொல்ல தேவையில்ல, ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாப்புல. ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து கன்னியில் இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப லட்சணம் போல மற்ற பெண்கள் சுற்றி வர்ற அளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல வசீகர தோட்டத்துள்ள ஒரு நபராக இருப்பாப்புல ஒரு பெண் ஜாதகத்தில். இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்காருன்னா இவர் தாங்க வீட்டோட மாப்பிள்ளை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் மட்டும் வீட்டோட மாப்பிள்ளையை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் சம்மந்தப்படாமல் இருந்தால் மட்டும்தான் வீட்டோட மாப்பிள்ளையை வருவாப்புல. சனி பகவான் எங்கேயாவது ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டுட்டாருன்னா வீட்டோட மாப்பிள்ளையை இருக்க மாட்டாப்புல, தனியாக இருப்பாப்புல. இவர் ஒர்க் பண்ணுற ஏரியாமே வந்து எல்லாமே எம்என்சி கம்பெனியில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்னென்னா
திருச்சி, சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி சிட்டியில் இருக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து துலாத்தில் இருந்தால். இப்போ வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து விருட்சத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருந்தார்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டமான ஏழ்மையான சூழ்நிலையிலேருந்து வந்தவராக இருப்பாப்புல. டெய்லி வந்து வேலைக்கு போய் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவர் வேலைக்கு போகிறதுக்கு அந்தளவுக்கு விருப்பப்பட மாட்டாப்புல. இவர் சொந்தமாக தொழில் பண்ணாலும் நல்லா இது பண்ணுவாப்புல. பார்க்குறதுக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் மாநகரத்தில் தான் இருப்பாப்புல. ஆனால் பயங்கரமாக கடுமையாக உழைப்பாப்புல. மற்ற பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாப்புல. இவர் வந்து நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மாப்பிள்ளையாக அமைவாங்க ஒரு பெண் ஜாதகத்தில் விருட்சத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால். இப்போ வந்து என்னென்னா ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து தனுசில் வந்து செவ்வாய் பகவான் இருக்காருன்னா ரொம்ப அருமையான ஒரு அமைப்புங்க. அவர் வந்து தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் வந்து என்னென்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் வந்து தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கனால வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்ய முடியாமல் அந்த இதில் வந்து வெளியே வர்ற ஆட்களும் நிறையா இருக்காங்க. பாதியிலே வேலையை விட்டு வர்ற ஆட்களும் இருக்காங்க. ஆனால் நல்ல தெய்வ அம்சமாக உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெய்வம் வந்து நடமாட்டம் வந்து உணர முடியும். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைப்பு போல் உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு தெய்வம் வந்த மாதிரி ஒரு இதாக கூடவே இருப்பாப்புல. ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து தனுர் வீட்டில் இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. நல்ல புண்ணிய ஆத்மா தான் அவராக இருப்பாப்புல. எந்த ஒரு யாருக்குமே பாவ தீங்கெல்லாம் பார்க்கவே மாட்டாப்புல, எதுவும் நினைக்கவும் மாட்டாப்புல. அந்த மாதிரி டைப்பில் இருப்பாப்புல. பார்க்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருப்பாப்புல. ஆள் பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக இருப்பாப்புல. இப்போ வந்து என்னென்னா இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து மகரத்தில் இருக்காருன்னா அவர் வந்து அங்கே உச்சமாயிடுறாப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உழைக்கக்கூடிய நபராக இருப்பாப்புல. உழைச்சி தான் சாப்பிடணும்னு எண்ணத்தை கொண்டவராக இருப்பாப்புல. பூர்வீக சொத்துகள் இருந்தாலும் இல்லட்டினாலும் கூட அவர் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுவாப்புல. பெரிய லெவலில் வந்து ரீச் ஆயிடுவாப்புல. அதோட டிகிரி சிஸ்டம் பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு வந்து சொத்து இருக்குமா இல்லையான்றது வரும். செவ்வாய் வந்து அவிட்ட நட்சத்திர சாரத்தில் உட்காந்து மகரத்தில் இருந்துட்டா உறுதியாக வந்து அவங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் நீட்டாக ஒரு இடத்துல வந்து நிலமோ வீடோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திருவோண நட்சத்திரையோ அல்லது உத்திராட நட்சத்திரம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து சொத்துக்கள் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, பூர்வீகத்தில் அழியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து உழைச்சின்னு சாப்பிடணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து அவர் இருப்பாப்புல. ஆள் பார்க்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருப்பாப்புல, லட்சணம் இருப்பாப்புல. இப்போ வந்து என்னென்னா கும்பத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படின்னா இவர் வந்து பார்க்குறதுக்கு ஆள் வந்து நல்ல லட்சணம் இருப்பாப்புல. அவருடைய சொந்த ஸ்டார் அவிட்ட ஸ்டாரத்தில் இருந்தாருன்னா சொந்தமாக வந்து சொத்து இருக்கும், பூர்வீக சொத்து இருக்கும். ஓரளவுக்கு வந்து வசதியான ஆளாக இருப்பாப்புல. ஒருவேளை வந்து குரு நட்சத்திரத்துலையும் சனி நட்சத்திரத்துலையும் இருந்துட்டாருன்னா அவருக்கு வந்து பூர்வீகத்தில் இடம் இருக்க வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி வசதியான வீட்டு ஆளாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஊரில் இருக்க ஆளுகள் வந்து சொந்த பந்தெல்லாம் வந்து இந்த பையன் வந்து நல்லா தெரிஞ்ச ஆளாக இருப்பாப்புல. பயங்கரமான பிரபலமான ஒரு நபராக இருப்பாப்புல. ஊரில் வந்து இவரை பற்றி விசாரிச்சோன்னா இவரை எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸாக இருக்கும். அது வந்து அவர் வந்து பார்த்து அவர் பிஸ்னஸ் பண்ணிக்குவாப்புல, அது மார்க்கெட்டிங் பண்ணிக்குவாப்புல. ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து கும்பத்தில் இருக்காருன்னா கண்டிப்பாக வந்து ஊருக்குள்ளே அவர் வந்து ஃபெமிலியரான ஒரு பேரோடு இருப்பாப்புல. இப்போ வந்து என்னென்னா ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து மீனத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்காருன்னா இவர் வந்து நல்லா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கும். இவருக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் வசதியான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதேமாரி பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருப்பாப்புல. இவர் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லாட்டினா வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஒருவேளை ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே ரிட்டர்ன் ஆகிட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து மீனத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருந்தார்னா சொல்லவே முடியாது. நம்ம வீட்டு பெண் வந்து அங்கே ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது வந்து அதிகபட்சமாக வந்து என்னென்னா இந்த மாதிரி அமையிறதுக்கு நிறையா இருக்குது. செவ்வாய் வந்து ராகு கேதுவோட ஸ்டாரில் நிற்கக்கூடாது, சனியோட பார்வையில் இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் ஃபாரின் கண்டிப்பாக போயிடுவாங்க. நல்லபடியாக வாழ்வாங்க. நல்ல ஆள் பார்க்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருப்பாப்புல, ஹீரோ மாதிரி இருப்பாப்புல. இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இதில் கூடிய நெகட்டிவ் வந்து என்னென்னா அதே செவ்வாய் பகவான் வந்து 6, 8, 12 வந்து மறையக்கூடாது. செவ்வாய் பகவான் வந்து ராகு கேது ஸ்டார்லேயோ ராகு கேதுவோட புடியிலையோ வந்து இருக்கக்கூடாது. செவ்வாய் பகவான் வந்து வக்கரமாகக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் இருந்து இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா பலனுமே நல்லா பொருந்தி போகும். இந்த 3 லாஸ்ட்டில் சொன்ன அந்த 3 விஷயங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பலன்கள் எல்லாமே வந்து நாடி முறைப்படி பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். அதுபடி வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் இருக்கிறதோ நம்ம பார்த்துட்டோம்.
ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.